மாட்டியா? உன் காதுல விழாது. மீனாட்சி என்னையா யாருமா கூப்பிட்டா? போமா பாத்தியா பாத்தியா மீனாட்சி, உன்னை கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்க, ஆனா நீ திரும்ப பார்க்க மாட்டேன்றியே. ஐயா நான் தான் அழைத்தேன். யார் நீங்க? சொற்சுவை பொறுச்சுவை அனைத்து மூட்டி சுங்கர தமிழிலே பாட்டி சேர்த்து செந்தமை களவாடும் புலவன்னார். நம்ம ஜாதி தான் போறது, நீங்கள கேட்டாச்சா? வயிற்றுல அடிக்கிறதுக்கிட்டே வந்திருக்கீங்களா? ஓஹோ, நீங்க வசதி உள்ள போல ஒரு மாதிரி தெரியுது. ஏன் நீ ஒட்டனை அனல் மூச்சு அதுந்தே தெரியலையா நிலைமை? வேகனுங்க இல்ல? ஓ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தாயா? ஆமா ஆமா, மனுஷங்க சொல்லி ஒரு புண்ணியம் இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட 5 புலம்புறதுன்னு ஒரு முடிவு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சொல்லிருந்து ஒட்டி கேட்டிருக்கீங்க? ஒட்டி கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா, நான் உன் நேரிலே இருந்தேன். நான் கண்ணு மூடி சாமி கும்பிடும் போது முன்னால வந்து கேட்டிருக்கீங்க. உண்மை, கண்மூடித்தனமாக உள்ளதற்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க நீங்க கடவுள் மாத்தி பேசிட்டு இருங்க. குட்டா நான் அந்த கடவுள் கால் வந்து கும்பிடுறேன்னு சொல்லி சொல்லிருக்கேன். அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்த்த எங்கும் நீக்க மரம் இருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று பாடி ஒரு முன்னை போல் ஒருவர் தானே. ஐயோ, பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? ரொம்ப பேர் பணம் வேணும்னு சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. பற்றிலாம் தான் ஓட்டமுறை கிடைக்குதா? நடிக்கிறீங்களா? நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியும் அப்பா. முடியுமா? சரி, என்னது? என் புலமையின் மீது உனக்கு பற்றில்லையா? நான் என்னை திறமை என்று பாரு, உனக்கு திறமை இருந்தால். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்க கேட்காதீங்க, நானே கேட்கிறேன். கேட்கலாம் தெரியும். கேளு. கேளும். சற்று போட்டு பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரிய கூடாதது எதுவையும் மோனையும். சேரக்கூடாதது உண்மையும் தத்துவம். சேராதிருப்பது வறுமையும் புலமையும். சொல்லக்கூடாதது என்னிடம் ரகசியம். சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம். பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது நாடகம். கலையில் சிறந்தது கிளியிசை நாடகம். நாடகம் என்பது பாட்டும் நடிப்பும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு விஜயன். வில்லுக்கு தானே விஜயன். வில்லுக்கு விஜயன். ஆசைக்கு நீ. அறிவுக்கு நான். ஐயோ, 3 தலைமுறைக்கு முன்னதாக நடித்த இந்த நாடகத்தை பார்த்து குழந்தைகள் 3 தலைமுறையை தாண்டி இந்த குழந்தைகள் வந்து சிறிது அச்சத்துடன் நடிக்கிறார்கள். இருந்தாலும் அந்த தமிழ் புலமைக்கு ஒரு ஆரவாரம் கொடுக்கலாமே. மிஸ், இன்னும் முடியவில்லை.